சென்னை தலைமைச் செயலகத்தில் ரூபாய் 1192 கோடி திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டப்பணிகளை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலில் அவர் தொடங்கி வைத்த திட்டம் என்பது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வடிகால் வாரியத்தின் பயன்பாட்டிற்காக 68 புதிய வாகனங்களையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். கொடியசைத்து அதனுடைய பயன்பாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சட்டத்துறை சார்பில் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரியில் 76,60,80,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிக்கான புதிய கட்டடம் மற்றும் விடுதி கட்டடம், அதே போல திருவள்ளூர் மாவட்டம் பட்டரைப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி வளாகத்தில் 1,57,76,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்பந்து மற்றும் மட்டைப்பந்து விளையாட்டு திடல் ஆகியவற்றை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் 800 கோடி ரூபாய் செலவிலான 104 முடிவுற்ற திட்டப்பணிகளையும், அதே போல 1192 கோடி மதிப்பீட்டில் 30 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்ட இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். குறிப்பாக இந்த திட்டப்பணிகளை பொறுத்தவரை புவியிடம் சார்ந்த தகவல் அமைப்பு மேலாண்மை மையம், அதே போல புதிய பூங்காக்கள், புதிய விளையாட்டு மைதானங்கள், அதே போல புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய வணிக வளாகங்கள், புதிய பேருந்து நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், கூடுதல் பள்ளி கட்டடங்கள், சாலை பணிகள், புதிய வகுப்பறைகள், புதிய நீர்த்தேக்க தொட்டி, சுரங்கப்பாதை, புதிய பாலங்கள் போன்றவற்றையும், அதே போல பெசன்ட் நகர் கடற்கரையில் மெரினாவில் இருப்பது போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நடைபாதை, அதே போல ஏரி மற்றும் கால்வாயினுடைய சீரமைப்பு, தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்பு, ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள், அதோடு மட்டுமல்லாமல் கூட்டு குடிநீர் திட்டங்கள், அறிவுசார் மையங்கள், பொது கழிப்பிடம் போன்ற பல்வேறு திட்டங்கள், ஒட்டுமொத்தமாக 104 முடிவுற்ற திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அப்படியே இந்த நிகழ்ச்சியிலேயே தொடங்கி வைக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 144 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய அடையாளமாக 27 நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை உள்ளிட்டவைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியிலேயே தற்போது வழங்க இருக்கிறார். எனவே பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகள், அதே போல புதிய திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கக்கூடிய அதே வேளையில டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.